ஆனால் அவளுக்கு தனியாக இருக்கணும்னு ஆசையாக இருக்கு. அவள் ஆசைப்பட்ட மாதிரியே ஹலோ கைஸ், இப்போ நான் வந்து இந்த வீடியோ பண்ணுறதுக்கான ரீசன் வந்து இப்போ அந்த படம் ரிலீஸ் ஆகி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆண் பாவம் பொல்லாதது அந்த படத்தோட ஜஸ்ட் எனக்கு தோணுது, ரியோ படம் பார்த்தாவே நான் ரொம்ப எமோஷ்னலாக ஆகிடுவேன். பட் இந்த படம் வந்து எனக்கு வந்து ரொம்ப எமோஷ்னலாக இருக்குது. ஒவ்வொரு விஷயத்துலையுமே அந்த படத்தோட ஒரே ஒரு ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு வச்சுக்கிங்க, நம்ம இப்போ நமக்கு நமக்கு பிடிச்சவங்க ஒருத்தர் இருப்பாங்க, பிடிக்காதவங்களும் ஒருத்தர் இருப்பாங்க. ஃபஸ்ட்டு வந்து அவங்க என்ன பேசுகிறாங்கன்னு நம்ம முழுசாக எப்பவுமே கேட்குறதில்ல. இப்போது என்ன வந்து என் கூட ஒருத்தன் சண்டை போட்டான், சரியா? ஃபஸ்ட்டு நல்லா பேசியிருந்தான், இப்போ சண்டை போட்டான். அதனால வந்து அவன் என்ன சொல்கிறானே நம்ம கேட்க மாட்டோம். ஏன் சொல்லு? ஏன்னா அவன் கெட்டது பண்ணிட்டான். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு பண்ணது நல்லது எதுவுமே தெரியாது. ஸோ அவன் என்ன சொல்ல வரானே நான் கேட்க முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வரும். அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்னு சொல்ல வரேன். அவன் அப்போ அந்த நல்லதெல்லாம் என்ன? இங்கே இருக்கிறதுலே மெயினான ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்குள்ளே ஈகோ. நீ பெருசா, நான் பெருசா அப்படின்றதுல தான் இந்த இங்கே இருக்கிற எல்லாமே வந்து போயிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். அந்த இதெல்லாம் தாண்டி அவன் அவன் எனக்கானவன், அவன் எனக்கானவன் அப்படின்னு நம்ம திங்க் பண்ண மாட்டேங்கிறோம். பசங்களோட மைண்ட் செட் என்ன தெரியுமா? அவ என் கூட இல்லைன்னா சந்தோஷமா இருக்கான்னு அவளுக்கு தோண்டிச்சுன்னா வச்சுக்கோங்க, சரி இருன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் அது வந்து உள் மனசுலேருந்து சொல்ல மாட்டாங்க. உண்மையாக லவ் பண்ணிட்டோன்னா வச்சுக்கோங்க, அவள் சந்தோஷம்தான் முக்கியம் அப்படின்னு பார்த்து அது சொல்ல வார்த்தை வராது. அந்த ரியோ கூட அந்த கடைசி சீனில் வந்து அவள் போகணுன்னா அப்படியே எனக்கு அந்த கண்லேருந்து கண்ணீர் வட்டு தான் வருது. அந்த வார்த்தை வராது. ஸோ அதனால் வந்து நான் இதில் என்ன சொல்ல வரேன்னா, லவ் பண்ணுறவங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, இல்லை உண்மையான ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கு நான் சொல்ல வர்றது என்னென்னா, விட்டு குத்து போகலாம், தப்பே கிடையாது. ஏன்னா நமக்காக எவ்வளோ பண்ணியிருப்பான். அதெல்லாம் ஒரு சின்ன காற்றுக்கு சமம் அப்படின்னு நம்ம பண்ணிடக்கூடாதுல்ல. அதனால் எல்லாருமே சந்தோஷமாக இருங்க, ஹாப்பியாக இருங்க. அந்த படத்தை போய் தயவு செஞ்சு ஒரு டைமாவது பார்த்துருங்க. நான் இவ்வளோ நாள் பார்க்காம வந்துட்டேன். சரி, ஓகே.